இன்னைக்கு நம்ம சினிமீல்ஸ்ல என்னென்ன நியூஸ் வந்திருக்கு தான் பார்க்க போறோம். நேத்து நம்ம நிறைய நியூஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கும் நிறைய நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விக்ரமோட ஒரு நியூ படம் வரப்போகுது, அதாவது வீர தீர சூரன். ஆக்சுவலி 2 பார்ட்டுமே வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க. அதுல பாட்டு மட்டும்தான் இப்ப மார்ச் மாசம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த தேதி பாத்தீங்கன்னா 27th. ஸோ வந்து இது ஒரு பெரிய படமா வந்து கருதப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. பார்ப்போம். விக்ரமுக்கும் வந்து பெரிய ஹிட் வந்து ரீசெண்ட் டேஸ்ல கிடைக்கல. சோ இது கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட சைட்ல இருந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இப்போ அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கணவரை பிரிந்தார் அபர்ணா வினோத். சோ அந்த அபர்ணா வினோத் யாருன்னு பாத்தீங்கன்னா, பைரவா படத்துல கீர்த்தி சுரேஷோட ஒரு ஃப்ரெண்டா ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மலையாள நடிகை, அங்க வந்து கொஞ்சம் பெரிய ஆள் தான் அவங்க. சோ இவங்களும் அவரோட கணவரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸா வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்ப வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு. அடுத்து நம்ம இந்த லிஸ்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண் பார்வையை இழந்த ஆஸ்கர் விருது நடிகை பிரபல இங்கிலாந்து நடிகை ஜூடி டென்ச் ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் எம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர் மூலம் புகழ்பெற்ற இவர் ஷேக்ஸ்பியர் இன் லவ் படத்துக்காக சிறந்த துணை நடிகைக்கான ஆஸ்கர் விருது பெற்றவர். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவங்க வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு ஆக்டர். மேபி நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம், பட் நீங்க 90s கிட்ட எல்லாம் போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இவங்க வந்து தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு முதல்ல நல்லா தான் கண்ணு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்தது. ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தாங்க. இப்ப மொத்தமா போயிடுச்சு, எனக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட இப்ப வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இணையதளத்தில் கசிந்தது த ராஜா சாப் படக்காட்சிகள். அதாவது பாத்தீங்கன்னா பிரபாஸ் வந்து இப்போ ஒரு பெரிய பட்ஜெட்ல வந்து படம் நடிக்கிறாரு. சோ அது என்ன படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொமான்டிக் காமெடி த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை கொண்டு போறாங்க. இது வரைக்கும் பிரபாஸ் அவர்கள் என்னதான் ரொம்ப சீரியஸா படம் நடிச்சுட்டு வந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த மாதிரி படம் நடிக்கிறப்ப வந்து அது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். ஆனா அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இப்போ இந்த படப்பிடிப்போட காட்சிகள் வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது படக்குழு வந்து ரொம்ப அதிர்ச்சியாகி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோவை சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பரப்பாதீங்க, இது வந்து படத்துக்கு ரொம்ப பின்னடைவு கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த இயக்குனர் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வேற என்ன நியூஸ் பாத்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பாத்தீங்கன்னா, தயாரிப்பாளர் தில்ராஜு வீட்டில் 2வது நாளாக சோதனை. அதாவது விஜய் நடித்த வாரிசு, ராம் சரண் நடித்த கேம் சேஞ்சர் மற்றும் பல்வேறு திரைப்படங்களை தயாரித்தவர் இவர். சோ இவர் புஷ்பா 2 தயாரிப்பு நிறுவனம் மைத்ரி, சோ இவரும் அதுதான் வந்து நடத்திட்டு வராரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர் வீட்டுல வந்து 2வது நாளாக வருமான வரி சோதனை பண்றாங்க. அப்புறம் என்ன, கிட்டத்தட்ட 1200 கோடி மேல அடிச்சா எப்படிதான் சோதனை பண்ணாம இருப்பாங்க? சோ டாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா கட்டுறாங்களா இல்லையா அதெல்லாம் பார்க்கணும்ல. சோ அதுக்காக வந்து இந்த சோதனை நடைபெறுது. பெஸ்டான நியூஸோட இந்த செக்மெண்ட்டை முடிச்சுக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா, துருவ நட்சத்திரம் வரும்னு சொல்லி இப்ப கடைசியா பிப்ரவரியில வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா மதகஜ ராஜா வந்தோடனே எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ, இப்ப துருவ நட்சத்திரம் வெளியே வந்தா அதை விட பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்ப தெரிஞ்சு போச்சு. ஸோ துருவ நட்சத்திரத்தை பிப்ரவரியில விட்டா இன்னும் கூட சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி படக்குழு முடிவு பண்ணிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. இது உண்மையாவும் இருக்கலாம், ரூமராகவும் இருக்கலாம். சோ இது போக போக தான் தெரிய வரும். ஸோ நாளைக்கு சினிமீல்ஸ்ல உங்களை வந்து பாக்குறேன். ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிவரஞ்சனி, தமிழ்ல இருந்து.